தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மே 5 மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் 294 புள்ளி அதிகரித்து 80,796 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 114 புள்ளி அதிகரித்து 24,461 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்கு 195 புள்ளி இறங்கி 54,919 க்ளோஸ் ஆகிருக்கு. மிட்கேப் 100 54,675 க்ளோஸ் ஆகிருக்கு. 970 புள்ளி ஏறி இருக்குது. நிஃப்டி 100 மிட்கேப் 100 வந்து 2% கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. நிஃப்டி 500 வந்து 189 புள்ளி அதிகரித்து 22,195 இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 16 புள்ளி ஏறி 24,577 இருக்குது. அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 497 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 2,788 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரினர் பையிங் லெவலை குறைச்சிருக்கிறாங்க. டிஐஏ அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் பார்த்துருவோம். டவ் ஜோன்ஸ் வந்து 86 புள்ளி இறங்கி 41,231 க்ளோஸ் ஆகிருக்கு. நஸ்டேக் 133 புள்ளி இறங்கி 17,844 க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்துருவோம். 33 பைசா ஏறி 84,025 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்திய பணம் வந்து ஏறி இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய பணம் ஏறி இருக்குது. அமெரிக்கா காசு விழுந்திருக்கு. அப்புறம் வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 99.80 இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. 100க்கு கீழே இருக்குது. ஏடிஆர் பார்த்துருவோம். அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிற இந்தியன் ஏடிஆர். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் வந்து 70.30 ஸ்டேபிளாக இருக்குது. டாக்டர் ரெட்டி ஏடிஆர் 93 புள்ளி இறங்கி 13.87 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் ஸ்டேபிளாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் ப்ளஸ் 12 புள்ளி மைனஸ் ஆகி 34.14 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.17% இறங்கி 17.85 க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் ஸ்டேபிளாக இருக்குது. 2.90 ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கமாடிட்டி பார்த்துருவோம். குருடாயில் வந்து 108 புள்ளி இறங்கி 4,832 க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல சரியான இறக்கம். 2% இறங்கியிருக்கு குருடாயில், அதாவது பெட்ரோல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இறங்கியும் கூட இன்னும் கவர்மெண்ட் வந்து குறைக்க மாட்டுறாங்க விலையை. பெட்ரோல் விலையை குறைச்சாங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். ஆனால் நல்லா இறங்கியிருக்கு. அதாவது ரெக்கார்டு லோவில் இருக்குது. 4,832 கோவிட்டுக்கு இருந்தப்போ உள்ள லோக்கு போயிடுச்சு. இருந்தும் விலை குறையலை. அப்புறம் நேச்சுரல் கேஸ் வந்து அதுவும் நல்லா இறங்கியிருக்கு. 299.70 6.90 கிட்டத்தட்ட 2.25% இறங்கியிருக்கு. பெரிய இறக்கம். ஆனால் இது இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லது. பெட்ரோல் விலை நல்லா இறங்கியிருக்கு. அப்புறம் வந்து கோல்டு வந்து 94,750 நல்லா ஏறிடுச்சு. நல்லா இறங்கிட்டு திரும்ப ஏறிடுச்சு. 101 புள்ளி ஏறி 94,750 க்ளோஸ் ஆகிருக்கு. சில்வர் வந்து 18 புள்ளி இறங்கி 94,406 க்ளோஸ் ஆகிருக்கு. மே 6 ரிசல்ட்டு அப்புறம் டிவிடெண்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனியை பற்றி பார்த்துருவோம். காத்ரேஜ் கன்சியூமர் மே 6 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா ரிசல்ட் ஆடிட்டட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. Q4 ரிசல்ட்டு கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. சிஜி பவர் ரிசல்ட்டை மட்டும் அறிவிக்கிறாங்க. பிஎஸ்சி லிமிடெட் ஆடிட்டட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆடிட்டட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே ஃபைனல் டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. பாலிகேப் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. 197 பேடிஎம் வந்து ரிசல்ட்டு மட்டும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹட்கோ ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரேடிகோ கெய்டான் ஆடிட்டட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த நம்ம எக்ஸ்டேட் உள்ள கம்பெனிகளை வந்து பார்த்துருவோம். டிவிடெண்ட் எக்ஸ்டேட்டு அந்த டேட்டில் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். மைண்ட் ஸ்பேஸ் ரியட் REIT அந்த கம்பெனி வந்து ₹2.77 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 6/5/2025 வந்து எக்ஸ்டேட்டு. வருண் பேவரேஜஸ் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 7/5/2025 7ஆம் உங்களுக்கு வந்து டிமேட்டில் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு டிவிடெண்ட். அப்புறம் வந்து கிறிஸ்டில் வந்து ₹8 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 7ஆம் எக்ஸ்டேட்டு. சுந்தரம் வந்து 4.20 ₹4.20 கொடுக்குறாங்க. 7/5 வந்து எக்ஸ்டேட்டு. ஒரேக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து ₹265 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பங்கோட விலை ₹8,634.
நல்ல டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க. 8.5 வந்து டிவிடெண்ட் எக்ஸ்டேட். அப்புறம் கிராவிட்டா இந்தியா ₹6.35 கொடுக்குறாங்க. 8.5 வந்து எக்ஸ்டேட். இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் நியூஸ் பார்த்துருவோம். தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருந்த S&P 500 நஸ்டாக்கோடது இந்த ட்ரம்ப்போட டேரிஃப்க்கு பிறகு தொடர்ந்து விழுந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உயர்வடைய தொடர்ந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் உயர்கிறது. இப்போ வந்து புதிய வரி கொள்கையினால் பார்த்திங்கன்னா டாலர் நல்லா சரிஞ்சுக்கிட்டு வருது. இதனால் யூரோ எண்ணெல்லாம் வந்து அமெரிக்க டாலருக்கு இணையாக வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. அமெரிக்க டாலர் சரிஞ்சுக்கிட்டு வருது. டேரிஃபோட தவறான கொள்கையினால் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்புறம் பேடிஎம் வந்து ரிசல்ட்டு ப்ரிவியூ கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே புரோக்கர்ஸ் கணிப்பு இது. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் 13% டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து தொடர்ந்து 13வது நாளாக பையிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட இப்போ கூட பார்த்தோம் பையிங் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து பையிங் பண்ணுறாங்க. இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஒரு குட் நியூஸ் இதெல்லாம். அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வர்ற இரும்பு, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அதை வாகனத்தோட ஸ்பேர் பார்ட்ஸு, இரும்பு, இதுக்கெல்லாம் ஜீரோ டேக்ஸ் போடலாமா அப்படின்ட்டு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுற மாதிரியும் ஐடியாவில் இருக்கிறாங்க. இரும்பு, அப்புறம் வாகன உதிரி பாகங்கள்லாம். அப்புறம் ஃபார்மாசூட்டிக்கலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் வரியை குறைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் வந்து நம்ம பாதிக்கக்கூடியது இந்தியாவோட ஸ்டீல் செக்டாருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா வாகன உதிரி பாகங்கள் வந்து இறக்குறது, அப்புறம் வந்து இரும்புலாம் வந்து டாடா ஸ்டீல் மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா ஜீரோ டேக்ஸ்னால் எந்த டேக்ஸுமே இல்லாமல் இறக்குமதி பண்ணுறது. மே 6 நேற்று திங்கக்கிழமை ரிசல்ட் வந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா Q4 ரிசல்ட் பார்த்துருவோம். ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் வந்து 21.85% அதிகரிச்சிருக்கு. 21.85 அப்பு 2000 கோடியிலேருந்து 2437 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸ்டாண்ட்லோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 24% அதிகரிச்சிருக்கு. 25,182 கோடியிலேருந்து 31,363 கோடியாக உயர்ந்திருக்கு. டோட்டல் வெஹிக்கிள் வந்து விற்றது வந்து ஜனவரி டு மார்ச் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,15,280 யூனிட் போன தடவை ஜனவரியில். இப்போ மார்ச் குவார்ட்டரில் வந்து 2,53,028 யூனிட்ஸு விற்றுருக்குறாங்க. டிராக்டர் சேல்ஸில் வந்து 23% குரோவ் ஆகிருக்கு. 87,138 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 18%. அதாவது விற்கிற வேல்யூம் 1.49 லட்சம் யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. SUVயில் வந்து இயர் 310 பேசிஸ் பாயிண்ட்டு உயர்ந்திருக்கு. LCVயில் இயர் 480 பேசிஸ் பாயிண்ட் உயர்ந்திருக்கு. அப்புறம் எபிட்டா மார்ஜின் வந்து 39% இருக்குது. 4,683 கோடியாக இருக்குது. எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு 150 பேசிஸ் பாயிண்ட்டு. 10,000 கோடி ரொக்க பணம் கையில் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த வலுவான செயல்பாட்டுக்காக அடிப்படையில் அந்த மகிழ்ச்சியில் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டருக்கு, ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 25 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. இதுக்குள்ளே ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 25 ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. ரெக்கார்ட் டேட் வந்து வெள்ளிக்கிழமை ஜூலை 25. நீங்கள் வந்து 22, 23 ஸ்டாக் வாங்கியிருக்கணும். அப்போ தான் 25 வந்து ரெக்கார்ட் டேட்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் டிவிடெண்ட். 25 ரூபா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அமரஜோதி பருவா சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு. ரிசல்ட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வந்து எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ரிசல்ட்டு பிரமாதமாக இருக்குது. இதுவும் வந்து பஜாஜ் ஆட்டோ மாதிரி இதுவும் மேலே ஏறி போகும் தான் நான் நினைக்கிறேன். ஷேர் ப்ரைஸ் பார்த்துருவோம். ஹை வந்து 3,270 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 2,160 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் வந்து 3,021 நேற்று மண்டே. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 3,75,732 கோடி. PE ரேஷியோ 30, செக்டார் PE 30 சமமாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 5 டைம் அதிகமாக இருக்குது. கன்சிடர் பண்ணக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,800க்கு போனால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது இப்படியே ஏறிடுமோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிசல்ட்டு நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரிசல்ட். இடையில ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. 2,700, 600க்கெலாம் வந்துச்சு. அப்போ வாங்கினவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போயும் ஒன்றும் இல்லை, நம்ம இதை விரட்டி பிடிக்க வேணாம். 2,800 சப்போஸ் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கம்பெனி மாதிரி வாய்ப்பு இனிமேல் கிடைக்காது. ரிசல்ட் நல்லா இருக்கனால மேலே போயிடும், ஏறி போயிடும்.
2800க்கு பை சான்ஸ் கிடச்சின்னா உங்கள் அதிர்ஷ்டம் வாங்கிக்கோங்க. 2700 கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. 2600 கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. வெரி குட் ரிசல்ட்டு. அப்புறம் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வர்ற காலத்தில் வந்து லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கோங்க. நல்ல கம்பெனி. ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஏதாவது மாற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.